அன்பின் தெய்வமே, நன்றியோடு சோதரிக்கிறோம். நம்மார்க்கு 10ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் வரவழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். எங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். ஒரே பார்க்கிற அளவுக்கு, உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு எங்களை அழைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகுதியில்லாத எங்களை நீ தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் இடைபடுவீராக, நீர் பேசுவீராக. என்னுடைய இருதயம் கொழுங்கு செய்யத்தக்கதாக ஒரு பலத்த காரியத்தை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். திரும்ப ஒரு விசை மார்க் 10:47 வாசிக்க கேட்கலாம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உன்னை அழைக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். உன்னைதான் போதகர் அழைக்கிறார். மரியாளே, நீ கும்பலோடு உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம், கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கலாம், துக்கம் மேற்கொண்டிருக்கலாம், விரக்தி அடைந்து மூலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். தனிப்பட்ட விதத்திலே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனா வசனம் சொல்கிறது, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். 1 தெசலோனிக்கேயர் 5:24. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நம்ம தேவன் அழைத்திருக்கிறார். நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன். அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம், அவர்களை நீதிமானாய் மாற்றின கூட்டம், அவர்களை மகிமைப்படுத்திய கூட்டம் உண்டு. வசனம் சொல்கிறது, எவர்களை அழைத்தாரோ அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தியிருக்கிறார். ஆகையினால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை யாருமே தெரிந்து கொள்ளவில்லையே, யாருமே புரிந்து கொள்ள நினைக்காதே. கர்த்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். கடைசியாக நம்மை கொண்டு சேர்க்க அவர் வல்லவராயிருக்கிறார். உன்னை அழைக்கிறார். தேவன் அழைத்தாரு. எதற்காக தேவன் நம்மை அழைத்தார் தெரியுமா? முதலாவதாக ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பின்னும் அவர் ஆபிரகாமை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் பொருட்டு உன்னை
ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். நானே. இப்படி அழைத்தறியா? உனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்க அழைத்து வந்த கர்த்தர் நானே. உன்னை அழைத்தது அவர்தான், வேற யாருமே உன்னை அழைக்கல. கர்த்தர் ஒருவரே. நீ எங்கேயோ ஊர் என்னும் கல்ச்சேருடைய பட்டணத்திலே எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை, எங்கேயோ நீ பிறந்த உன்னை, எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை வசனம் சொல்கிறது, உனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்க அழைத்து வந்த கர்த்தர் நானே. உனக்கு ஒரு சுதந்திரம் உண்டு. நீ எதற்கும் அடிமைப்படுவதில்லை. எதுவுடைய அடிமைப்படுத்த முடியாது. உன்னை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற காரியங்களில் இருந்து கர்த்தருக்கு ஒரு சுதந்திரத்தை தரப்படுகிறார். உன்னை அழைத்தல் உண்மையுள்ளவர். உனக்கு ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மகளே, மகளே, நீ எதற்கு நீ அடிமைப்பட விட மாட்டார் கர்த்தர். அழைத்தது யார் தெரியுமா? தேவன். உன்னை அழைத்துக் கொண்டு வந்த கர்த்தர். அப்படினால் உனக்கு ஒரு சுதந்திரத்தை அவர் கொடுக்கத்தான் உன்னை அழைத்தார். இந்த சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் ஆதியாகமம் 24:7. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று, இந்த சுதந்திரத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக, நீ சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக உனக்கு ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். உன் அடிமைத்தனத்தில் இருந்து உனக்கு பரிந்து பேசுவதற்காக, உன்னை விடுதலையாக்குவதற்காக, உனக்கு ஒரு காரியத்தை செய்வதற்காக, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு ஒரு மனைவி கொடுப்பதற்காக ஒரு தூதனை அனுப்பினார். இன்னைக்கு சபைக்கு எதையோ செய்வதற்காக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். அழைத்தார் அவர் அல்லவா? நமக்கு அவர் தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவரை கர்த்தர் கொண்டு போய் நமக்கு கொண்டு வர வேண்டிய அனைத்தை கர்த்தர் கொண்டு சேர்ப்பார். அவர் அழைத்தவர் உனக்கு சுதந்திரத்தை கொடுப்பார். ஏன் தனது சுதந்திரத்தை கொடுத்தார்? ஒரு தூதனை கொண்டு. இந்த எப்படிப்பட்ட சுதந்திரத்தை நமக்கு கொடுத்தார் அழைத்த உடனே? எபிரேயரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 9:15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு, அக்கிரமங்களை, பாவ கிரியைகளை, நம்முடைய குறைகள் குற்றங்களை, அடிமைப்படுத்திக் கொள்கிற காரியங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எதற்கு அவனை அழைத்தார்? அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக. என்ன சொல்லி அடைந்து கொள்வதற்காக? நித்திய இந்த சுதந்திரத்தை யாராலும் பறிக்கவே முடியாது. இது சாதாரண சுதந்திரம் அல்ல, நிச்சயமான அழைக்கப்பட்டவர்களுக்காக தேவன் ஒரு நித்திய சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். இந்த சுதந்திரத்தை கொடுப்பதற்காக ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் அழைக்கப்பட்டவர்களுக்காகவே நித்திய சுதந்திரத்தை கொடுப்பதற்கு நம்முடைய பாவத்தை எல்லாம் நிவர்த்தியாக்குகிறார். நிவர்த்தியாக்கி நமக்கு நித்திய சுதந்திரத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, இந்த நித்திய சுதந்திரத்தை நமக்கு கொடுப்பதினாலே துக்கப்படுவதற்கல்ல, அழிவதற்கல்ல, விரக்தி அடைவதற்கல்ல, அவருக்கு தூரம் போவதற்கல்ல, அவரை முழுமைப்பதற்கல்ல, அவருக்குள்
மகிழ்ச்சியா இருப்பதற்காகத்தான் இந்த நித்திய சுதந்திரத்தை தூதனாக கர்த்தருக்கு கொடுக்கிறார். இந்த நித்திய சுதந்திரம் எப்படி நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது பாருங்கள். 119ஆம் சங்கீதம் 111ஆம் வசனம். 119ஆம் சங்கீதம் 111ஆம் வசனம். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டு ம், நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். ம். அவைகளை இருதயத்தின் மகிழ்ச்சி. உம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த சாட்சியின் வாழ்க்கையினாலே நித்திய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு நான் எப்படி இருக்கிறேன்னா மகிழ்ச்சியா இருக்கிறேன். கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். உங்களை அழைக்கிறவர் உன்னை அழைக்கிறார். மகனே, என் மகளே, உன்னைத்தான் அழைக்கிறார். ஒருமையில் போடப்பட்டிருக்கிறது, அவனை வர இயேசு நின்று அவனை வரவழைத்து திகன்கொள் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். உன்னை என்று பெயர் சொல்லப்பட்டு உன்னை அழைக்கிறார். உன்னை அழைத்தவர் உனக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார். எதற்காக சுதந்திரம்? நீ மகிழ்ச்சியோடு வாழ. இன்றைக்கு இந்த 26ஆம் தேதி உன் துக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி அழைத்த கர்த்தருக்குள் நீ மகிழ்ச்சியாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த வசனம் உன்னை மகிழ்ச்சியாக்கும். வசனத்தை விதைக்கிறேன். இந்த வசனம் 100க்கு 100 பலன் தந்து உன்னை மகிழ்ச்சியாக்கும். உன்னை அழைக்கிறார். எதற்காக? சுதந்திரம் கொடுக்க. ஏன் இந்த சுதந்திரம்? நம் மகிழ்ச்சியோடு வாழ. இரண்டாவது யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 30லிருந்து 34 முடிய வாசிக்க கேட்கலாம். கவனிங்கள். 30லிருந்து 34 முடிய. பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலேயலை பெயர் சொல்லி அழைத்தார். அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும் ரத்தின கற்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும் மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். தெரிந்து கொள்ளப்பட்டு அவனை நிரப்பினார். வரங்களினாலே நிரப்பினார். அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார். அவர் முந்தின வாசித்தோ நிரப்பினார். இங்கே போடப்பட்டிருக்கிறது போதிக்கும் வரத்தினாலே அருளினார். சித்திர வேலையையும் சிற்ப வேலையையும் இளநீல நூலாலும் நட்டாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளை யூகிக்கிறவர்களோ செய்கிறவர்களோ நிறைவேற்றும் சகல வேலைகளையும் செய்யும்படிக்கு
நிரப்பினார். நிரப்புகிறார், வரங்களை கொடுக்கிறார், வரங்களை அருளினார். உன்னை அழைத்த நோக்கம் உனக்கு வரங்களை கொடுப்பதற்கு. போதிக்கும் வரங்கள், யூகித்து செய்வதற்கு. இந்த 4 வசனத்திலே 4 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பொன், வெள்ளி, வெண்கலம், அது பாத்திரங்கள், அது பொன் பாத்திரங்கள். 2வது ரத்தின கற்கள், கற்களுக்காக வேலை. 3வது மர வேலைகள், மரங்கள், சித்திர வேலை, மரங்கள் சொல்லப்படும். 3 விதமான காரியங்கள். அந்த 3க்கும் முதல்ல போடப்பட்டிருக்கிறது பொன்னினால் செய்யப்பட வேலைக்கு ஞானம், கற்களை வெட்டி செய்வதற்கு புத்தி, மர வேலைகளை செய்வதற்கு அறிவு. இது கர்த்தர் சித்தமானால் இதனுடைய ஆழங்களை ஒரு நாளில் உங்களோடு பேசு. ஞானம் எது, அறிவு எது, புத்தி எது? எதுக்காக 3ஐ கொடுத்தா? 3 விதமான பொருட்களாக இருக்கிறது. பொண்ணு, வெள்ளி, வெண்கலம், அது ஒரு பாத்திரங்கள். வைடூரியம், ரத்தின கற்கள், முழு கற்கள், பவள கற்கள், கற்களை உடைப்பதற்கு, அறுப்பதற்கு அதுக்கு ஒரு அறிவு. மர வேலைகளை செய்வதற்கு, மரத்தினாலே செய்வதற்கு அறிவு, புத்தி நமக்கு தேவை. உன்னை அழைத்தே எதற்கு தெரியுமா? வரங்களை கொடுப்பதற்கு. உன்னை அழைக்கும் பொழுதே செய்து கொள்ள கூட்டத்தில் கொடுக்கிறேன் இல்லையோ, நீதிமன்றம் கொடுக்கிறேன் இல்லையோ, மகிழ்ப்படுத்த கொடுக்க அழைக்கும் பொழுதே உன்னை பெயர் சொல்லி அழைத்த, ஏன் திருமணம் அழைத்த வரங்களினாலே உன்னை நிரப்புவதற்கு, வரங்களை கொடுப்பதற்கு, மரத்தினாலே உன் இறைத்திரை நிரப்புவதற்கு. ஏன் இந்த வரங்களை கர்த்தர் கொடுத்தார்? யாத்திராகமம் 15வது அதிகாரம் 13வது வசனம். நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை, யாத்திராகமம் 15வது அதிகாரம் 13வது வசனம். நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். கிருபையினாலே அழைத்து வந்தீர். கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக. இந்த வரங்கள் எதற்கு தெரியுமா? உன்னை அசுத்தமான இடங்களுக்கு அல்ல, பரிசுத்தமான வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தி. பலத்தினால் இந்த எதற்காக தெரியுமா? பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக நம்மை கொண்டு போவதற்காகத்தான் இந்த வரங்களையும் கிருபை வரங்களையும் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, நிச்சயமே நிச்சயம் உன்னை அழைத்த கர்த்தர் பரிசுத்த பர்வதமாகிய பரலோகத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் அவருடைய கிருபை நம்மை காத்துக்கொண்டே. ரோமரின் புஸ்தகம் இந்த கிருபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய கிருபை வரங்களும். ரோமர் 11வது அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய கிருபை வரங்களும், தேவனுடைய கிருபையும் வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. அழைத்த அழைப்பும் மாறவே மாறாது. நீ கர்த்தர் அழைத்திருக்கிறார், கிருபை கொடுத்திருக்கிறார், வரங்கள் நான் நினைத்து இது மாறவே மாறாது. எது மாறுதோ மாறலையோ, கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை மாறாது, வரங்கள் மாறாது, அழைப்பு மாறாது. இவை அனைத்தும் மாறாதவைகளே. ரோமரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10-11. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக. ரோமர் 1வது அதிகாரம் 10-11. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும், ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும். நான் இந்த விசுவாசம், இந்த வரம்
எதற்கென்றால் தேவன் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை வளர்க்க, அவருடைய பரலோகத்தின் பரிசுத்த பலன்கள் நடக்க இந்த கிருபை நமக்கு விசேஷித்த ஒரு ஆறுதல். ஆண்டவரே, வரங்களை பெற்ற நாங்கள் ஆறுதல் அற்றவர்களாய் அலைந்து திரியக்கூடாது, அலசடிப்பட்டவர்களாய் அலைந்து திரியக்கூடாது, விரக்தி அடைந்தவர்களாய் அலைந்து திரியக்கூடாது, எதையோ இழந்துட்டோம் என்று சொல்லி அலைந்து திரியக்கூடாது. எங்களை அழைத்தவர் அழைக்கும் போது வரங்களை கொடுத்து அந்த வரங்கள் எங்களை ஆறுதலால் நிரப்பும். அவர் ஒருவரே நம்மை ஆறுதல் படுத்துகிறார். அவர்தான் ஆறுதலின் நாயகர். அவர் அழைத்தார், சுதந்திரத்தை கொடுத்து மகிழ்ச்சியாயிருந்தார். அவர் அழைத்தார், நமக்கு வரங்களை கொடுத்து ஆறுதல் படுத்தார். மூன்றாவதாக மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது அவர் வேறு ஊழியக்காரரை அழைத்து, ம், நீங்கள் போய் ம். இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், விருந்து ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. எல்லாம் எப்படி இருக்குதா? என் உனக்கால் கற்றெல்லாம் செய்ய ஆயத்தப்படி ஜெயித்திருக்கிறார். உனக்கு ஒரு குறை இல்ல. நீ குறைய நினைச்சு கண்ணீர் வடிக்கிற இல்ல. கர்த்தருடைய பார்வையில எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று ஆ, அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களுக்கு விருந்து ஆயத்தமாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களுக்கு விருந்து அளிக்கிறார். மருந்தல்ல, உனக்கு வேதனை அல்ல, உனக்கு சஞ்சலம் அல்ல, உனக்கு துக்கத்தை அல்ல, வறுமை அல்ல, உனக்கு வெறுமை அல்ல. உனக்கு எதை கொடுத்து அழைக்கிறார்? விருந்து. எல்லாம் அழைத்தமாக்குது. அழைக்கப்பட்டவருக்கு போய் சொல்லுங்கள். அழைக்கிறவர், உங்களை அழைக்கிறவனுக்கு விருந்து ஆயத்தமாக. விருந்து சந்தோஷத்திற்கென்று கொடுக்கப்படுகிறது. இந்த அழைக்கிறவர் இந்த விருந்து கொடுக்கிறார். இந்த விருந்தை குறித்து வேதம் சொல்கிறது பாருங்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 18ஆம் வசனம். பின்னும் ம், அவன் என்னை நோக்கி, ம். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு கல்யாண விருந்துக்கு, கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார். எழுது. அந்த 18ஆம் வசனம் கடைசியிலே மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள். கூடிவாரு. மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் விருந்தை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த விருந்து தேவன் கொடுக்கிறதினாலே அழைக்கப்பட்டவர்களுக்கு நடக்கிற ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13, 14. விருந்து பண்ணும்போது லூக்கா 14ஆம் அதிகாரம் 13, 14. நீ விருந்து பண்ணும்போது ஆ, ஏழைகளையும் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ ஆ, பாக்கியவானாய் இருப்பாய். பாக்கி இந்த 4 ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவனாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு ஆ, பதில் செய்ய மாட்டார்கள். அவர்கள் உனக்கு பதில் செய்ய முடியாது,
செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர் தெழுதலில் நீதிமான்களுடைய உயிர் தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். உனக்கு என்ன செய்யப்படுமா? கர்த்தருக்கு பதிலளிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் விருந்து கொடுக்க காரணம் நீ கேட்கிற அனைத்து கேள்விகளுக்கும் கர்த்தரே பதில் கொடுக்க வருகிறார். அந்த பதில் நீ பெற்றுக்கொள்வாய். வேதத்திலிருந்தே உனக்கு பதில் கிடைக்கும். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு பதில் கொடுக்கும். நீ கேட்கிற எல்லா சந்தேகங்களுக்கும் கர்த்தரே பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் பதில் நிச்சயமாகவே நாம் படுகிற எல்லா சந்தேகங்களுக்கும் அவரே பதிலளிக்கிறார். எனக்கு புரியலையே, நடக்கிறது ஒண்ணுமே புரியலையே, வேத ரகசியம் தெரியலையே, எப்படி இது இதெல்லாம் எப்படியோ என்று நீ யோசிக்க யோசிக்க வசனம் சொல்கிறது, நீ ஜனங்களுக்கு விருந்து கொடுக்கும் பொழுது ஓனர்களுக்கு, குருடர்களுக்கு, சப்பானிகளுக்கு, ஏழைகளுக்கு, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கே. குந்தி குந்தி நடக்கிறவர்கள், இதிலும் இல்லாமல் அதிலும் இல்லாமல் எதுவரைக்கும் குந்தி குந்தி நடு சப்பானிகள், பிறந்த நாள் முதற்கொண்டு சப்பானிகள். ஏனென்றால் தாவீது சீயோன் கோட்டை என்கிற எருசலேமுக்குள் நுழையாதபடிக்கு வசனம் சொல்கிறது, குருடரும் சப்பானிகளும் தடை செய்தார்கள். தாவீது மாபெரும் வீரன், பெலிஸ்தனாகிய கோலியாத்தையே முறியடித்தவன், சிங்கத்தை கையினாலே கிழித்தவன், கரடியை கொன்றவன், பராக்கிரமசாலி, அநியுத்த வீரன், வாசிப்பதில் தேறினவன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், காரிய சமர்த்தன், புத்திமான். அவனை பற்றி விவரித்துக் கொண்டே போகலாம். ஆனால் அவனை யார் தடை செய்தார்களாம்? அவர்கள் போவாதபடிக்கு சப்பானிகளும் குருடர். நீங்க வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வாசித்துக் கொள்ளுங்கள். அது நமக்கு காரியம் அல்ல. ஆனால் குருட்டு தன்மை என்று சொல்லும்போது பார்வை இழந்தது, தேவனுடைய சுபாவத்தை மறுதலிக்கும் சப்பானிகள். ஆனால் கொஞ்சம் அறிந்து கொள், இவர்களெல்லாம் நம்மை தடை செய்யவே முடியாது. தாவீது யுத்த வீரராய் இருக்கிறதினால் வேதம் சொல்கிறது, அவர்களை சாளகத்தின் வழியாய் உள்ளே நுழைந்து அவர்களை சாளகத்தில் சாக்கடவை, சாக்கடை, அது நாட்கள் சாக்கடைலாம் வெளியே வீட்டுக்கு வெளியே ஒரு அப்படி மூடி உள்ளே போகும் சாக்கடை, பாதாள சாக்கடை எல்லாம் சாளகத்தின் வழியாய் போய் அவர்களை மேற்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தாழ்மை காட்டி அவருடைய தனி தாழ்த்தி கொண்டு சாளகத்தின் வழியே சாக்கடைக்குள்ளே, சாக்கடையில் சாக்கடையாக இருந்து அவரை மேற்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், விருந்து கொடுக்கிற தெய்வம் நிச்சயமாகவே நமக்கு பதிலளிக்கிறவராயிருக்கிறார். நமக்குள் வருகிற எல்லா சந்தேகங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டார், உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? அப்போ கர்த்தர் உன்னை அழைத்தார், உன்னை பெயர் சொல்லி அழைத்தார், சுதந்திரம் தந்து உன்னை மகிழ்ச்சியார், உன்னை அழைத்தார், வரங்களை கொடுத்து ஆறுதல் செய்ய உன்னை அழைத்தார், விருது கொடுத்து உனக்கு பதிலளிக்க. 4வது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர்
திருவுளம் பற்றினார். நான் அழைத்த ஊழியத்திற்கு பிரித்து விடு. நான் அழைத்தேன். எதற்காக அழைத்தேன்? ஊழியர் செய்வது. உன்னை அழைக்கும் போது உன்னை ஊழியத்திற்காகத்தான் அழைக்க இருக்கிறார். அதை மறந்து விடாதீர்கள். நம்ம அழைத்தவர் உண்மையுள்ளவர். எதற்காக அழைத்தார்? சுதந்திரத்தை கொடுக்க. எதற்காக அழைத்தார்? வரங்களை கொடுக்க. எதற்காக அழைத்தார்? விருந்து கொடுக்க. எதற்காக அழைத்தார்? உனக்கு ஊழியம் செய்ய. நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக நான் அழைத்திருக்கிறார். அவன் எப்படி விட்டு விடுவா? உன்னை அழைக்க, உன்னைத்தானே அழைக்கிறான். தினக்கொள் எழுது. ஏன் நீ விலகிக் கொண்டிருக்கிற? எழுதுரு. உன்னை அழைக்கிறார். உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்க. பிரித்து விடுங்கள். என் ஊழியத்தை பிரிச்சுகிறார். பர்னபாவையும் பவுலையும். இந்த ஊழியம் என்று சொல்லும் பொழுது எபேசியர் 6 8 மனுஷருக்கென்று எபேசியர் 6 8 மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யும். யாருக்காக ஊழியம் செய்யணுமா? கர்த்தர் நல் மனதோடு, நல் மனசாட்சியோடு, நல்ல இருதயத்தோடு கர்த்தர் நம்மை அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்மனம் இல்லாமலே ஊழியம் செய்ய முடியும். ஆனா வசனம் சொல்கிறது ஊழியத்தை எப்படி செய்யணுமா? நல்ல ஒரு நல்ல மனசாட்சியோ நான் கர்த்தருக்கு செய்யும், என் தேவனுக்கு செய்யும். அது பிரதிபலனை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். அவர் தருவார். நமக்கு யார் தராமலோ இல்லை, கர்த்தர் நமக்கு தருவார். அவருடைய ஊழியத்தை செய்ய நமக்கு எப்படி அவர் விட்டு விடுவார்? நிச்சயம் செய்தார். யார் யாருக்கு கொடுக்கிறார்? எப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறார்? நமக்கு கொடுக்க அனுப்புறான் நிச்சயம். ஆனா எப்படி கொடுப்பதா? சிறப்பானதை கொடுப்பார், சிறந்ததை கொடுப்பார். நீங்கள் வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 3 8 ஒளிந்து போகிற மகிமையுடைய 2 கொரிந்தியர் 3 8 9 10 ஒளிந்து போகிற மகிமையுடைய ஒழிவை ஒழிந்து போகிற சில காரியங்கள். ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் நம்ம என்ன ஊழியம் செய்கிறோம்? ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதா இருக்கும், எவ்வளவு அதிக மகிமையா இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதா இருந்தால், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியமே, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், சொல்லுக்கு சொல், அப்படிப்பட்ட ஊழியமே மகிமையா இருந்தால், நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதா இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது. கர்த்தருக்கு கொடுக்க வைக்கிற சிறந்ததை கர்த்தர் ஆச்சரியப்பட வைக்கிறீர்கள். எல்லாருக்கும் ஆட்சி நிறைய குடிச்சிட்டு இருக்கிறாரு. நமக்கு தாமதமானாலும் அவர் கொடுக்க வைக்கிறது சிறப்பானதை கொடுக்க வைக்கிறார், சிறந்ததை கொடுக்க வைக்கிறார். எடுத்த நோக்குவா கொடுத்த சுதந்திரம் அதை நீங்கள் பார்க்கும்போது அந்த சுதந்திரத்தை பார்க்கலும், அந்த மகிமையை பார்க்கலும், அந்த ஊழியத்தை பார்க்கலும் காத்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே, ஏமாற்றம் அடைந்து கொள்கிற நம்முடைய வாழ்க்கையிலே, விரக்தி அடைந்து கொள்கிற நம்முடைய வாழ்க்கையிலே, கண்ணீர் வடித்துக் கொள்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க போகிற மகிமை சிறப்பான மகிமை உங்களுக்கு கொடுப்பார். நிச்சயமே கொடுக்கிற கர்த்தர் நம்மை விட்டு விடவே மாட்டார். இதற்கு எத்தனைகள் கொடுத்திருக்கிறார், மகிமை கொடுத்திருக்கிறார். ஆனா அவர்களுக்கு கொடுக்காத ஒரு மகிமையான மகிமை எப்படினால் ஒரு சிறந்த மகிமை கர்த்தர் அழைத்தவர் ஊழியத்தை கொடுத்து அழைத்தார். இந்த ஊழியம் எதுக்கு தெரியுமா? உன் கையில கொடுத்தது சிறந்த மகிமைப்பட.
உன்னை மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்தேன் என்று எங்கிருந்து சத்தம் வருகிறது? வானத்தின் ஒரு சத்தம். நான் மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பேன். சிறந்த மகிமை. கடைசியா மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் இயேசு அதை கேட்டு மார்க்கு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு அதை கேட்டு இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது இல்லாமல் பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியது அல்லாமல் சுகமுள்ளவருக்கு வேண்டியதில்லை, சுகமுள்ளவருக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல நீதிமான்கள் அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். எதற்கு அவனை அழைத்தார்? உன் மனதை அப்படியே மாற்ற, உன்னை மனம் மாற்றத்தான். மதம் மாற்றுவதற்காக அல்ல, நம்முடைய சரீரத்தை மாற்றுவதற்காக அல்ல, நம்முடைய மனம் மாற்றத்தான் அழைத்தார். நம்ம அழைப்பதே ஒரு மனம் மாற்றுவது. இந்த 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த சப்ஜெக்ட் அல்ல, ஆனால் ஞாபகம் வந்துட்டாங்க. இந்த 2ஆம் அதிகாரம் வாசித்து கொண்டு வரும்போது அங்கே ஒரு திமிர்வாதக்காரன 4 விசுவாசிகள், 4 விசுவாசத்திலே வைராக்கியம் உள்ளவர்கள் எங்கேயோ படுத்து கடந்துட்டான். திமிர்வாதத்தை எத்தனை வருஷம் படுத்தாலும் தெரியாது. அவன் கூட கேட்டிருப்பானே கேட்கவே தெரியல. ஆனா பாவம் தூக்கி வந்தாங்க. தூக்கி வந்து மாடி மேலே ஏறினாங்க, கூரையை பிரிச்சாங்க, கீழே இறக்குனாங்க. ஏசு அந்த 8ஆம் வசனம் சொல்லுது, 5ஆம் வசனம் சொல்லுது, 12ஆம் வசனம் சொல்லுது, அவன் இயேசு, நீ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, எழுந்து போ. ஆனா 12ஆம் வசனம் சொல்லுது, அவன் உடனே அவன் எழுந்து படுத்து எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போயிட்டான். ஒரு திரும்பி பார்த்து 4 பேர் தூக்கி வந்தீங்களப்பா நன்றின்னு சொன்னானா எழுதல. சுகம் கொடுத்த தெய்வத்தையோ நன்றி ஆண்டவரே சொல்லல. சொன்ன உடனே அவன் எப்படி பண்ணனா? ஜனங்களுக்கு முன்பாக எடுத்துக்கொண்டு போயிட்டான். யோசித்து பாருங்க, அவனை அழைத்து கொண்டது யாரு? தூக்கி கொண்டு நிறுத்தது யாருப்பா? இயேசு சுகம் கொடுத்தார். ஒரு நன்றி கொடு. ஜனங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி வைத்தார். தேவ பிள்ளையே, வேதம் சொல்கிறது, நீ மனம் திரும்ப வேண்டும். நமக்கு கர்த்தர் ஒரு நன்றியுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அப்படி நன்றியுள்ள இருதயம் கிடைக்கும் போது நமக்கு ஒரே ஒரு வசத்தை சொல்லி முடிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கர்த்தருடைய கனி கொடுக்கிற மரமாய் மாற்றுவார். நீ மனம் திரும்ப 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 உன்னிலிருந்து நல்ல கனி உண்டாய் கொண்டிருக்கிறார். புசிப்புகளுக்கு அழகும் விலையேற பெற்ற தேவன் விரும்பிய கனியை கர்த்தருடைய தேவன் உனக்காக காத்திருக்கிறார். நீ அதிக கனிகளை கொடுக்கும்படி, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி உன்னை சுத்தி எருவு போட்டுக்கொண்டே இருக்கிறார். உன்னை அழைத்தார் மனம் திரும்புவதற்காக. ஏன் தெரியுமா? நீ மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக. கர்த்தர் நம்மை கனி கொடுகளாய் மாற்றுவாராக. அன்பின் தெய்வம், மனன்றியோடு சோதரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே எழுந்து இதற்குள் உன்னை அழைக்கிறார். நீ அழைக்கிற உண்மை உள்ளவர். அதற்காக உனக்கு சோத்திரம். எதற்காக நீ அழைத்தீர், எந்த சூழ்நிலைக்கு அழைத்தீர் என்கிறதை வேத வசனத்தை நான் விதைத்திருக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர். ஆண்டவர், இதை பார்க்கிற பிள்ளைகளுக்கும் விசேஷித்த ஆசையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பீரார். பெரிய காரியங்களை செய்வீரார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.